இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தவளடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எப்படி செய்கிறதுன்னு அளவுகள் மாறாமல் ஒரே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, பொங்கல், பூரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை 1 டம்ளர் பச்சரிசி புழுங்கலரிசி எடுத்திருக்கோம். நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், முழு உளுந்து. 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நல்லா ஒரு 5 வாட்டி கழுவி ஊற வச்சிடலாம். இப்போவே நம்ம பருப்பு ஊற வைக்க வேண்டாம். நம்ம அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும். இப்போ நான் பருப்பு ஊற வைக்க போகிறதில்ல. இது ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ நான் காஞ்ச மிளகாய் நான் ஒரு 7, 8 போட்டிருக்கேன். இது இந்த காரத்துக்கு சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் அரிசி அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ரவை பதத்துக்கு கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த பருப்பு ஊற வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப மழமழன்னு இருக்கக்கூடாது. இப்போ இது பருப்பு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் அடை நமக்கு டேஸ்ட்டாக நல்லா வரும். அரிசியும் சரி பருப்பும் சரி சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக தான் இருக்கணும். இப்போது இது ரொம்ப கட்டியாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது, லைட்டாக தண்ணி விட்டால் போதும். ஏன்னா இதோட பக்குவம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிம்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. மிளகாய் ஒரு 2 மிளகாய் துண்டு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இந்த கலவையில் இந்த தாளிம்பை கொட்டிடுங்க. இப்போ நான் தேங்காயை துருவி போடலை, பல்லாக போடும்போது கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தாராளமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது. இப்போ தேவையான அளவு 1 குழிக்கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபுல்லாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கலரில் வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மெதுவாக திருப்பி போட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். மறுபடிக்கும் தட்டு போட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு அடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரெசிபி. நல்ல புசுன்னு சூப்பராக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ ஏதோ செஞ்சு வச்சுக்கிட்டா போதும்.
சூப்பரான ஒரு தவளடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். எல்லாரும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.